திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திருவேலி மிளலை அங்கே இறைவனை பணிந்து பாடி அதுக்கப்புறமா திருவாஞ்சியம் அங்கே போகிறாரு. அங்கே இறைவனை தொழுது பாடி அருளிய பதிகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இறைவனது பெருமைகளை பற்றி இந்த பாடல்களில் பூரா எடுத்து சொல்கிறாரு. இப்போ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, வாசி அறிந்து காசு அளிக்க வல்ல மிளலை வாணர்வாள் தேசமிக்க திரு அருள் முன் பெற்று திருவாஞ்சியத்து அடிகள் பாசம் மறுத்து ஆட்கொள்ளும் தாழ் பணிந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இப்போ இந்த பதிகத்தை பார்க்கலாம். திருச்சிற்ற ஒருவனார் புரி நூலர் புனர்முலை உமை அவளோடு மறுவனார் மறுவார்வாள் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே. திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவரை சென்று அடையக்கூடிய அடியார்களுக்கு ஊழ்வினை, அந்த வினையால் எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தொருவில் ஆண் இளையேறு துண்ணன இடி குரல் வெறுவி செருவில் வாழைகள் ஓட செங்கையல் பங்கைய தொதுங்க கருவிழா மனத்தார்கள் காண்தகு வாஞ்சியத்தடிகள் மறுவிலாத வெந்நீரு பூசுதல் மண்ணும் ஒன்றுடைத்தே. அந்த வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை வர்ணித்து சொல்லக்கூடியவர் வெந்நீர், நிறைய வெந்நீர் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அந்த வெந்நீர் பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லுவார், வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பெருமையாக சொல்லுவார், நீர் பூசிருக்கிறத பற்றி. அடுத்த பாடல். தூர்த்தர் மூவெயில் எய்து சுடுநுனை பகலியதொன்றால் பார்த்தனார் திரள் தோல் மேல் பல்நுனை பகலிகள் பாய்ச்சி தீர்த்த மாமலர் பொய்கை திகழ் திருவாஞ்சியத்தடிகள் சாத்தோமா மணி கச்சங்கு ஒரு தலை பலதலை உடைத்தேன். இங்கே அங்கே வாஞ்சியத்தில் இருக்க அடிகள், அந்த பெருமான் கச்சையாக அணிஞ்சிருக்கிற பாம்பு அது பல தலை உடையதாக இருக்கான். அதாவது 5 தலை பாம்பை அவர் இறைவன் கச்சா அணிந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தூர்த்தர், அந்த புத்தனுடைய போதனையால் சிவனை, அந்த சிவன் நெறிய நிந்திக்கக்கூடிய அந்த திரிபுரத்து அவங்கள தூர்த்தர்ன்னு சொல்கிறாரு. அவங்க 3 ஊர்களையும் முப்புறத்தையும் ஓரம்பா ஆள எரித்தார் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெருமையை சொல்கிறார். இறைவனுடைய வல்லமையை பற்றி சொல்லப்படுது. சல்லை வெள்ளையங்குருகு தானது வாம் என கருதி வல்லை வெண்மலரஞ்சி மறுக்கி ஓர் வாழையின் வாயில் துள்ளு தெல்லு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சியத்தடிகள் வெள்ளை நுண் பொடி பூசும் விகிர்தம் ஒன்றொளி கிளர்த்தாமே. சல்லை என சொல்லக்கூடிய மீன் வல்லை கொடியில் அந்த மலர வெண்மையான குறுகு அப்படின்னு அஞ்சு அந்த வாழை மீன்கள்லாம் போய் துள்ளி போய் விழுகுதான். அப்படி அந்த வாஞ்சியத்தினுடைய அந்த பொய்கையினுடைய அழகை வர்ணித்து சொல்கிறாரு. சாம்பலை பூசி இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்க இதிலையும் காமிக்கிறாரு. மைகொள் கண்டர் எண்தோழர் மலைமகளுடன் உரை வாழ்க்கை கொய்த கூவில மாலை குளவிய சடைமுடி குலகர் கைதை நெய்தளங்களனி கமல் புகழ் வாஞ்சியத்தடிகள் பைதல் வெண்பிரையோடு பாம்புடன் வைப்பது பரிசே. கரந்தை கூவில மாலை கடிமலர் கொன்றையும் சூடி பரந்த பாரிடம் சூழ வருவர்ணம் பரமர்தம் பரிசால் திருந்து மாடங்கள் நீடு திகழ்தரு வாஞ்சியத்துறையும்
மருந்தனார் அடியாரை வல்வினை நலிய ஒட்டாரே. அங்கே இயற்கை அழகை சொல்லி இங்கே திருவாஞ்சியத்து அடிகள் அந்த பெருமான் வல்வினைகள்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு வந்து ஒட்டாமல் காப்பாற்றுவார் அப்படிங்கிறாரு. அருவி பாய்தரு கழனி அலர்தரு குவளையங்கண்ணார் குருவியாய் கிளி சேர்ப்ப குறுகினம் இரிதரு கிடங்கில் பருவரால் குதி கொள்ளும் பைம்பொழில் வாஞ்சிய துறையும் இருவரால் அறிய ஒன்னா இறைவனது அரை கழல் சரணே. மாலும் அயனும் அறிய முடியாத அந்த திருவடி அதுதான் நமக்கு புகலிடம் அப்படின்னு இதில் காமிக்கிறாரு. களங்களார் தரு கழனி அழிதர கழிதரு வண்டு உளங்களார் களி பாடல் உம்பரில் ஒளித்திடும் காட்சி குளங்களார் நிழற்கீழ்நல் குயில் பயில் வாஞ்சிய தடிகள் விலங்கு தாமரை பாதம் நினைப்பவர் வினை நலிவிலரே. வாழையின் கனிதானும் மதுவிம்முவரு கையின் சுளையும் கூலை வானரத் தம்மில் சிறிது கூறிது சிறிதென குளறி தாளை வாளையம் தந்தார் செரு செய்து தருக்கு வாஞ்சியத்துள் ஏழை பாகனை அல்லால் இறையென கருதல் இளமே. இங்கே அதனுடைய இயற்கை வளங்களை சொல்கிறார். வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் சுளைகள் அப்படியே ஒழுகுதான், கனிந்து ஒழுகுது. அங்கே குளத்தில் தங்கி இருக்க தண்ணியில் விழுந்து அதை குரங்கு குடிக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே மயங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாரு. செந்நிலங்களங்களி திகழ் திருவாஞ்சிய துறையும் மின்னலங்களஞ்சடையம் இறைவனது அரை கழல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட பொழிலணி நாவல் ஆரூரன் பன்னலங்கனன் மாலை பாடுமின் பக்தருளிரே. இப்படி இருக்கக்கூடிய அந்த வாஞ்சியத்தில் செழுமையாக இருக்கக்கூடிய அந்த வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய இறைவன், வாஞ்சியத்து இறைவன், அவன் மீது அந்த பாடக்கூடிய அந்த பாமாலைகளை அடியவர்கள் தான் பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். இறைவன் பெயர் வாஞ்சியநாதர், அம்பாள் பெயர் வாழ வந்த நாயகி. அங்கே வாஞ்சியத்தில் திருவாஞ்சியத்தில் யமதர்மனுக்குன்னு தனியாக ஒரு சந்நிதியே இருக்குது. அங்கே போகிறவங்களுக்கு எந்த ஒரு யம பயமும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லப்படும். திருச்சிற்றம்பலம்.